ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? ஐரோப்பிய தேசத்துல இந்த கிறிஸ்மஸ் நேரங்கள்ல இந்த தெருக்கள்ல பாடுறது ரொம்ப வழக்கமா இருக்கும். அப்போ அந்த கிறிஸ்மஸ் நேரத்துல ஒரு பாடக்குழுவினர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் நேரத்துல பாடல் பாடிட்டு இருந்தாங்களாம். அந்த டைம்ல பார்த்தா ரொம்ப பனிப்பொழிவு. ஸோ மக்கள் கூட்டம் தெருக்கள்ல யாருமே இல்லாததுனால ஒருத்தருமே அவங்க பாட்டை கவனிக்கவே இல்ல. அப்போ அந்த குழுவில் இருந்த ஒரு நபர் சொன்னாராம், யாருமே நம்ம பாட்டை கேட்கல. நம்ம எதுக்கு இந்த பாட்டை உட்காந்து இந்த பனிப்பொழிவுல நடுவுல பாடிட்டு இருக்கணும்? நம்மளும் வீட்டுக்கு போலாமே. ஒருத்தருமே நம்ம பாட்டை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொன்னாராம், இல்ல நம்ம எப்படியாவது பாடணும். நம்ம பாட்டை யாராவது ஒருத்தராவது கேட்பாங்க எங்கேயாவது இருந்து அப்படின்னு சொன்னாராம். அவங்க பாடலெல்லாம் பாடி முடிச்ச உடனே அவங்க கிட்ட ஒரு நபர் ஒருத்தர் தாள் ஒருத்தர் கொடுத்தாராம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். அந்த பேப்பர்ல எழுதி இருந்துச்சாம், உங்க பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்ததாம். அப்புறம் தான் அவங்க யார் எழுதியிருக்காங்கன்னு கீழே பார்த்தா அந்த தேசத்தினுடைய ராஜா தூரத்துல இருந்து அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்காரு. நம்மளும் அநேக வேளையில என்னை யாருமே பார்க்கல, நான் தனியா இருக்கனே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய கண்கள் நம்ம பூமி எங்கும் உலாவி கொண்டுட்டு இருக்குன்றது பைபிளில் போட்டிருக்கு. அவருடைய கண்கள் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு. ஏசப்பா உங்க கூடயே தான் இருக்காங்க, உங்க பக்கத்திலே தான் இருக்காங்க. நீங்க அவரை பார்க்குறீங்களா? அதுதான் முக்கியமானது.